ஒடிசி படம் ரிலீஸ் ஆக போற இந்த சமயத்துல, அதோடைய சோர்ஸ் மெட்டீரியலோட முழு கதை என்ன? என்ன நடக்குது? அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் வந்து முழுசா சொல்லப் போறேன். என் பேரு அதித்தி. இதான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagramல என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல கதையோட பேக்கிரவுண்ட் என்னன்னா, கிரீக்ஸுக்கும், ட்ரோஜன்ஸுக்கும் கடுமையான ஒரு போர் 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஒடிசியஸ் அவர்கள் தான் வந்து இந்த கதையுடைய மெயின் ஹீரோ. என்ன பண்றாருன்னா, அவரு இதே போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி, தன்னுடைய சோல்ஜர்ஸும் அவரும் சேர்ந்து ஒரு பெரிய வுட்டன் ஹார்ஸுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ட்ரோஜன்ஸ் எல்லாம் வந்து, "ஓ! இங்க போயிட்டான் இவ்வளோ இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி போயிடுறாங்க. போறப்ப இந்த வுடன் ஹார்ஸே அவங்க கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து நடுராத்திரியில அந்த கதவுகள எல்லாம் திறந்து விட்டு ஒரு பெரிய சண்டை நடந்து, ஒடிசியஸோட டீம் அதாவது கிரீஸ் வந்து அந்த சண்டைய வந்து ஜெயிச்சர்றாங்க. சரி சண்டையில ஜெயிச்சுட்டா என்ன ஆசைப்படுவாங்க எல்லாரும்? அப்பாடா வீட்டுக்கு போகணும், என் பொண்டாட்டி புள்ளைங்கள பார்க்கணும். அவர் பொண்டாட்டி பேரு வந்து பெனிலோப்பி, அவருடைய மகன் பேரு வந்து டெலிமேச்சஸ். இவங்களெல்லாம் போய் பார்க்கணும், நாட்டுக்கு போணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. இங்க தான் ஒரு பெரிய சிக்கலே ஆரம்பிக்குது. வீட்டுக்கு திரும்பி போற அவருடைய ஜர்னி வந்து 1 வருஷம், 2 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த கதையில கிரேக்க கடவுள்கள் எல்லாருமே ஒரு பயங்கரமான பங்காற்றி இருப்பாங்கங்க. உதாரணமா ஏத்தனாக்கு வந்து ஒடிசியஸோட அறிவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாவ்! என்ன ஒரு மனிதரா இருக்காரு அப்படின்னு பயங்கரமா அட்மையர் பண்ணுவாங்க. அதே சமயம் பொசைடன் அதாவது கடலோட கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டவருக்கு ஒடிசியஸ் மேல பயங்கரமான ஒரு கோவம் இருக்கும். அது என்னன்னுலாம் போக போக நான் சொல்றேன். போறப்ப ஒரு ஐலேண்டுக்கு போறாங்க. அந்த ஐலேண்ட்ல நெறைய தாமரைப்பூவா இருக்கும். அந்த தாமரைப்பூவ சாப்பிட்டோனே வந்து இவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து மறந்து போயிருவாங்க. வேற வழியே இல்லாம இவர் வந்து இருக்கிற சோல்ஜர்ஸ தன்னுடைய கப்பலுக்கு இழுத்துட்டு போவாரு. ஏன்னா, அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு, "நான் எதுக்கு வரணும்? எங்க வரணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியா அவங்க வந்து ஒரு குகைக்குள்ள போறாங்க. அந்த குகைக்குள்ள ஒரே ஒரு கண்ண வச்சிருக்கிற பாலிஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜாயன்ட் இருக்கு. அந்த ஜாயன்ட் வந்து ஒடிசியஸோட ஆளுங்கள எல்லாம் ஒண்ணொண்ணா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஒடிசியஸ் வந்து அந்த ஒத்த கண்ணு இருக்கிற ஜாயன்ட் கிட்ட தன்னுடைய பேரு வந்து நோபடி அப்படின்னு சொல்லி ஷீப்புக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு வெளியெல்லாம் தப்பிச்சுருவாங்க. தப்பிச்சு போறவங்க சும்மா போக வேண்டியது தானே. இந்த ஒத்த கண்ணு ஜாயன்ட்டோட கண்ண நோண்டி விட்டதோட இல்லாம நம்ம ஒடிசியஸ் வந்து வெளிய போறப்ப, "நான் யார் தெரியுமா? என்னுடைய பேர் தெரியுமா?" அப்படி இப்படின்லாம் சொல்லி அவருடைய முழு விவரங்களையும் குடுத்துர்றாரு. இந்த ஒத்தக்கண்ணு ஜெயண்ட்டுடைய அப்பா தான் போசைடன். அவரு வந்து சபிச்சிடுறாரு. "நீ எப்படி வீட்டுக்கு போறன்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து காத்துடைய கடவுள் வந்து இவங்க கப்பல திசை திருப்பி விடுறதுக்காக பலதரப்பட்ட காற்றுகள வந்து அனுப்புவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாருமே. இந்த ஜெயண்ட்டுக்கு அடுத்தபடியா இன்னொரு கனிபல் ஜெயண்ட் அதாவது மனிதர்கள சாப்பிடுற ஜெயண்ட் இருக்கும். அந்த ஜெயண்ட் வந்து எல்லா கப்பல்களையும் அழிச்சு விட்டுட்டு இவங்க கிட்ட ஒரே ஒரு கப்பல் தான் இருக்கும். செர்சி அப்படிங்கிற ஒரு விட்ச் வருவாங்க. கிரேக்க புராணங்கள், கிரேக்க கதைகள்லாம் படிக்கிறவங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து தெரியும். இந்த செர்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீம்ல இருக்க மனிதர்கள் எல்லாருமே வந்து பன்னிக்குட்டிகளா மாத்தி விட்டுருவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த செர்சியும் வந்து இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த பன்னிக்குட்டிகளா மாறினவங்க எல்லாம் மனிதர்களா மாறிருவாங்க. ஒரு வருஷம் இவங்க வந்து அங்கேயே தங்குறாங்க. அண்டர் வேர்ல்டான கடவுளான டிரேசியஸ் கிட்ட நம்ம ஒடிசியஸ் வந்து போய் பார்க்குறாரு. இந்த மாரி எனக்கு ஜர்னி இருக்கு அப்படின்னோனே, அவர் வந்து உனக்கு இன்னும் நெறையவே ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் வந்து அந்த போர்ல இறந்து போயிருப்பாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருடைய ஆவிகளையும் இன்ஃபாக்ட் ஒடிசியஸோட அம்மாவுடைய ஆவி அந்த ஸ்பிரிட் எல்லாம் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். அப்பதான் அவருக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. ஓ! நமக்கு நம்மளுடைய வீட்டுக்கு திரும்புறது வந்து நமக்கு எவ்ளோ முக்கியம். நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு போகணும். நமக்காக அங்க யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அவருக்கு தெரியுது. நம்ம வந்து வீட்டுக்கு போறோம்டா அப்படின்னு சொல்லி இவரும் விறுவிறுன்னு போறாரு. போற இடத்துல சைரன்ஸ் அப்படிங்கிற குரூப் வந்து அப்படியே இன்னிசை எல்லாத்தையும் பாடி இவங்க எல்லாரையுமே வந்து திசை திருப்பி விட்டு கப்பல் போய் பாறையில மோதி நிக்குது. வேற வழியே இல்லாம எல்லாருடைய காதுகளையும் வேக்ஸ வச்சு அடைச்சு அந்த ஷிப்ல பயணத்த கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்கைலா, கேரிப்டிஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 ஜெயண்ட்ஸ் வருவாங்க. அந்த ஜெயண்ட்ஸ் வந்து ஒரு 6லேருந்து 8 பேருக்குள்ள கொலை பண்ணிடுறாங்க. ஒடிசியஸோட டீம் வந்து போக போக கம்மியாக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஐலேண்டுக்கு போறாங்க. அந்த ஐலேண்ட்ல ஹீலியோஸ் அப்படிங்கிற சூரிய கடவுளுடைய கேட்டில் அதாவது அந்த மாடெல்லாம் நிக்கும் அங்க. இவைங்க வந்து அந்த மாட பத்திரமா பார்த்துக்கங்க, ஒண்ணும் பண்ணிறாதீங்க அப்படின்னு அவர் வார்ன் பண்ண, இவைங்க வந்து பயங்கர பசியில இந்த மாடு எல்லாத்தையுமே வந்து வெட்டி சாப்பிட, கோவமான கடவுள்கள் வந்து இந்த மொத்த கப்பலையும் அழிச்சு விட்டுர்றாரு. என்ன ட்விஸ்ட்ன்னா நம்ம ஒடிசியஸ் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பாரு இவைங்க இந்த வெட்டி சாப்பிடுற சம்பவம் பண்றப்ப. ஸோ எல்லாருமே இறந்து போயிருவாங்க. நம்ம ஒடிசியஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. அடுத்ததா கேலிப்சோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வர ஒடிசியஸ பார்த்து தன்னுடைய ஐலேண்ட்ல 7 வருஷம் கூட வச்சுக்குவாங்க. அவங்கள வந்து பயங்கரமா பிடிக்கும். நான் லவ் பண்றேன் அப்படிலாம் சொல்லி வச்சுப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம், ஐயய்யோ! நான் போயே ஆகணும். இல்ல, இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி கடுமையா இறைவனெல்லாம் வேண்டி, சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்பயும் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ம் வருது. அதையும் சமாளிச்சு தான் ஒடிசியஸ் போறாரு. ஃபேஷியன்ஸ் அப்படிங்கிறவங்களோட லேண்ட தான் ஒடிசியஸ் வந்து கடைசியா ரீச் பண்ணுவாரு. அவங்க வந்து, "ஐயய்யோ! இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இவ்ளோ வேதனையா?" அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, ஃபைனலா உங்கள வீட்டுக்கு நாங்க பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனா அப்ப வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. பெனிலோப்பிக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பெனிலோப்பி அப்படின்னு சொல்லி நூத்துக்கணக்கான ஆண்கள் அவங்க அந்த இடத்துக்குள்ள வந்து உட்காந்துக்குவாங்க. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனைய கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பெனிலோப்பி வந்து நான் ஒரு ஸ்வெட்டர் தைப்பேன். அந்த ஸ்வெட்டர் வந்து எப்ப தச்சு முடிக்கிறேனோ, அப்ப வந்து நான் என்னுடைய
சூட்டர் யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு மனசுல இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஒடிசியஸ் திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பகல்ல தெப்பாங்க, ராத்திரியில போய் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருவாங்க. ஸோ இப்படிதான் வந்து அவங்க இத்தன வருஷமா ஒப்பேத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய மகனான டெலிமேட்ரிஸ் வந்து அப்பாவே இல்லாம வளர்றாரு. அவரும் ஒரு கட்டத்துல வந்து அப்பா தேடி போணும், எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஒடிசியஸ் அங்க போனோனே, ஒடிசியஸோட நாயான ஆர்கோஸ் வந்து அவர பாக்குது. அது வந்து டக்குனு அவர ஐடென்டிஃபை பண்ணிருது. ஏன்னா, இத்தன வருஷம் பயணிச்சுட்டு வந்தா அவர் வந்து ஒரு ஒரு வயசான பிச்சைக்காரன் மாரி தான் இருப்பாரு. ஆர்கோஸ் வந்து அவர வந்து அடையாளம் கண்டுபிடிச்சுட்டு, ஆர்கோஸ் ஃபைனலி மாஸ்டர் மீட் பண்ணதுக்கு அப்புறமா அது இறந்து போயிரும். பெனிலோப்பி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட்ட வேற வைப்பாங்க. அம்பு விடுற ஒரு போட்டி மாதிரி இருக்கும். அது வந்து யார் எடுத்து அந்த அம்ப கரெக்ட்டா 12 ஆக்ஸோட தலைக்குள்ள விடுறீங்களோ, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அது தூக்கவே முடியாது. அது பயங்கர கஷ்டம். நம்ம ஒடிசியஸ் வந்து அத தூக்குறாரு. அத வெற்றிகரமா செஞ்சும் முடிச்சுறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணிருவானா? அப்படி இப்படின்ட்டு. ஆனா, அவன் பண்ணி முடிச்சோனே பெனிலோப்பிக்கு வந்து தெரியுது. ஓகே வந்திருக்கிறது நம்ம ஒடிசியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, உடனே அப்படி நம்பி ஏத்துக்க முடியாதுல்ல. இத்தன வருஷம் ஆயிடுச்சுல்ல. தன்னுடைய கட்டில வந்து தூக்கி கொண்டு போய் வேற இடத்துல வைங்க, பிரிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து ஒடிசியஸ் சொல்லுவாரு. அது வந்து ஆலிவ் ட்ரீயால செய்யப்பட்ட கட்டில். அத நகட்டவே முடியாது அப்படிம்பாரு. பெனிலோப்பிக்கு ஃபைனலா வந்து தெரிஞ்சிரும். வந்திருக்கிறது அவங்களுடைய கணவன் தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன போர் வரும். அரண்மனையிலேருந்து தேவையில்லாத எல்லா அணிகளையும் புடுங்கி விட்டுட்டு, ஃபைனலி இவங்க வந்து சந்தோஷமா வாழுவாங்க. அதுதான் இதோடைய மொத்த கதை. இந்த கதை மொத்தமுமே வந்து ஒரு பயணத்த பத்தினது தான். சாதாரணமா போறேன், வீட்டுக்கு போயிருக்க வேண்டிய மனுஷன், இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு, இவ்ளோ பெரிய ஜர்னி ஆக்கி, ஜர்னி நெடுகிலும் நெறைய விஷயங்கள அவர் கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதாவது இன்டெலிஜென்ஸ்ன்றது முக்கியம் தான். ஆனா, எந்த சமயத்துல வாய திறக்கணும், எந்த சமயத்துல வாய திறக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் இத பார்த்தா நமக்கு தெளிவாவே புரியும். இது வந்து உலகத்துடைய பெரிய அட்வென்ச்சர் ஸ்டோரீஸ்ல ஒண்ணு. இத வந்து படமாக்குறது பயங்கர கஷ்டம். ஸோ எப்படி படம் எடுத்து வச்சிருக்காங்க, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த கதை வந்து இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா? ஒருவேளை இந்த வீடியோ வந்து நீங்க படம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, என்னென்ன சிமிலாரிட்டீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன மாதிரி கன்டென்ட்லாம் போடலாம் அப்படின்னும் சொல்லுங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் சூசிங் டூ வாட்ச் மை வீடியோ.